கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக இதுவரை 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். விஷச்சாராய விற்பனை தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களை சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்துல தொடர்ந்து காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் அந்த கருணாபுரம் என்ற பகுதியைச் சேர்ந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் என்ற இந்த விஷச்சாராயத்தை விற்பனை செய்த அந்த வியாபாரி கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவருக்கு உடந்தையாக இருந்த அவருடைய சகோதரர் தாமோதரன் மற்றும் ஜோதி என்ற ஒரு பெண்ணையும் கைது செய்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். 3 பேரிடமும் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் அந்த கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த மேலும் சிலரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்படுவதாகவும் அவர்களுக்கும் குற்றத்தில் உடந்தை இருக்கும் பட்சத்தில் அது விசாரணையில் புலப்படும் பட்சத்தில் அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 பேரும் விசாரணையில் சொல்லக்கூடிய தகவலின் அடிப்படையில், அதாவது யாரிடமிருந்து இவர்கள் வாங்கிறார்கள், இது எங்கிருந்து எல்லாம் கொண்டு வரப்படுகிறது என்பது குறித்து அவர்கள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது முதற்கட்ட விசாரணையில் இந்த கருணாபுரம் பகுதி மட்டுமில்லாமல் இந்த கள்ளக்குறிச்சியில பல்வேறு பகுதிகளுக்கு இந்த பாக்கெட் சாராயம் கொண்டு வந்து பல ஆண்டுகளாக இது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது என்று முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. ஆனால் தற்பொழுதுதான் இது போன்ற ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று இந்த பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தினர் தரப்பில் இருந்தே இதை கூறுகிறார்கள். அதன் அடிப்படையிலும் காவல்துறையினர் விசாரிக்கிறார்கள். இது எங்கிருந்து கொண்டு வரப்படுகிறது என்பது தொடர்பான விசாரணையின் அடிப்படையில அங்கு நேரடியாக சென்று இதில் மொத்தமாக இந்த விசச்சாராயத்தை காட்சி விற்கக்கூடிய நபர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கிடையில சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டு உத்தரவிடப்பட்டிருப்பதனால சிபிசிஐடியினுடைய அதிகாரிகள் இன்று கள்ளக்குறிச்சி நேரில் விசாரணை தொடங்க இருக்கிறார்கள். சிபிசிஐடியினுடைய ஐஜி அன்பு தலைமையில சிபிசிஐடி அதிகாரிகள் இன்று கள்ளக்குறிச்சிக்கு இந்த சம்பவம் நடந்த இடம் அந்த கருணாபுரம் பகுதி மற்றும் பாதிக்கப்பட்டிருக்கவர்களுடைய சந்திப்பது மற்றும் இந்த காவல்துறையுடன் இணைந்து, அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையுடன் இணைந்து அடுத்த கட்டமாக இதில் தொடர்புடைய நபர்களை கைது நடவடிக்கை மேற்கொள்வது போன்ற நடவடிக்கைகளை இன்றைய தினம் சிபிசிஐடி போலீசார் ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடியினுடைய கூடுதல் டிஎஸ்பி கோமதி தான் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினமே அவர்கள் விசாரணையும் தொடங்க இருக்கிறார்கள். சிபிசிஐடியினுடைய அதிகாரிகள் இன்றைய தினம் கள்ளக்குறிச்சியிலே தற்பொழுது முகாமிட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த விசாரணையை இன்று காலையிலிருந்து தொடங்க ஆரம்பிப்பார்கள் என்றும், அதே போன்று காவல் நிலையத்திற்கு சென்று நேரடியாக அங்கும் இதுவரை விசாரிக்கக்கூடிய தகவல் என்ன என்பது குறித்தெல்லாம் அந்த தகவலை திரட்டி அவர்கள் இதுவரை திரட்டி வைத்திருக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை சிபிசிஐடி போலீசார் மேற்கொள்ள இருக்கிறார்கள். ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிப்பது, அதற்கான மருத்துவ உபகரணங்களை கூடுதலாக கொண்டு வருவது, மேல் சிகிச்சைக்காக மற்ற மருத்துவமனைக்கு அனுமதிப்பது போன்ற நடவடிக்கைகள்ல இங்க நேரடியாக மருத்துவ குழுவினரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளும் நேரடியாக அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். உயிரிழந்தவர்கள் இதுவரை 31 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உயிரிழந்தவர்களுடைய உடல்களை பிணக்கூறாய்வு செய்து உடனுக்குடன் அவருடைய குடும்பத்தினர் ஒப்படைக்கக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி மருத்துவமனையிலே மட்டும் 20க்கும் மேற்பட்ட உடல்கள் பிணக்கூறாய்வு மேற்கொள்ளப்பட்டு உறவினரிடம் தற்பொழுது ஒப்படைக்கப்பட்டது. இன்னும் சிறிது நேரத்தில் இங்கிருந்து அந்த ஒரே பகுதியைச் சேர்ந்த கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் தான் அதில் உயிரிழப்புகள்ல அதிக எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. ஓரிருவர் மட்டும்தான் அருகில் இருக்கக்கூடிய மற்ற பகுதியைச் சேர்ந்தவர்கள். இதில் உயிரிழந்தவர்களும் பாதிக்கப்பட்டவர்களும் மொத்தமாக கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். கருணாபுரத்தில் தான் தொடர்ந்து இந்த பாக்கெட் சாராயம் விற்பனை செய்யப்பட்டு வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக இந்த விசாரணை ஒரு பக்கம் சிபிசிஐடி தொடங்க இருக்கக்கூடிய நிலையில பாதிக்கப்பட்டவர்களையும் நேரடியாக அதிகாரிகள் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். அதாவது சிகிச்சையிலிருந்து ஓரளவு உடல்நலம் தேறி இருக்கக்கூடியவர்களிடமும் அவருடைய குடும்பத்தினரிடமும் இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு சிபிசிஐடி திட்டமிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிகிறது. அதே வேளையில இங்கே கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில மொத்தமாக இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் 107 பேர் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த 107 பேரில் இதுவரை 31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதுல 59 பேர் இங்கிருந்து வெவ்வேறு மருத்துவமனைகளுக்கு, அதாவது விழுப்புரம், பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, சேலம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு இங்கிருந்து மாற்றப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இங்கிருந்து மாற்றப்பட்டிருக்கிறார்கள். 59 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டதுல இங்க 19 பேர் மட்டும்தான் தொடர்ந்து தற்பொழுது சிகிச்சையில் இருக்கிறார்கள் என்று மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதே போல பாதுகாப்பு நடவடிக்கைகளை பொறுத்தளவுல இவ்வளவு எண்ணிக்கையில் உயிரிழப்புகள் இருக்கக்கூடிய நிலையில் கள்ளக்குறிச்சியில் அசம்பாவித சம்பவங்களோ வேறு எதுவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளோ ஏற்படக்கூடாது என்பதனால கூடுதலாக காவல்துறையினர்
வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் தற்பொழுது பல்வேறு மாவட்ட காவல்துறையினர், அதாவது வடக்கு மண்டலத்துக்கு உட்பட்ட காவல்துறையினர் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்கள், குறிப்பாக திருவாரூர், தஞ்சாவூர் இருக்கக்கூடிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் தற்பொழுது வந்திருக்கிறார்கள். இது வடக்கு மண்டலம் மட்டும் இல்லாமல் மத்திய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கூடுதலாக வரவழைக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறார்கள். அதே போல அதிமுக பொதுச் செயலரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இன்று நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு வர இருப்பதாகவும், மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஒரு குடும்பத்தினை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்கும், உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினை சந்திப்பதற்கும் அவர் திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில கூடுதல் போலீசார் இங்க கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவமனையிலும் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்கிறார்கள். புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாத் அவர் வந்திருக்கிறார். அவருடைய உயர் அதிகாரிகளும் தற்பொழுது அவருடன் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில இந்த மருத்துவமனையினுடைய டீன் உட்பட அதிகாரிகளிடம் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த பிணக்குறாய்வு செய்த உடல்கள் எல்லாமே உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவற்றை பாதுகாப்பாக கொண்டு சென்று, ஏன்னா ஒரே கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களை பாதுகாப்பாக அங்கு கொண்டு சென்று எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அதற்கான அந்த இறுதிச் சடங்குகள் நடத்துவது வரை அதற்கான உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளையும் அழைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். எனவே கூடுதலான காவல்துறையினர் இங்க வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆங்காங்கே போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைகளிலும் கண்காணிப்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள்.